நான் காலேஜில் 5th செம் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஆஃபர் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக நான் வந்துட்டு அப்போது ஜாப் போகணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் நான் அப்ளை பண்ணல. கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படி தான் என்னை ஆன்போர்ட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அது வரைக்கும் நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து எம்ப்ளாயி கிடையாது. ஆனால் லிங்க்டின்ல வந்து நான் ஆக்டிவாக தான் இருந்தேன். அந்த டைமில் ஃப்ரெஷராக நம்ம பண்ண வேண்டிய 2 வேலை என்னன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து உங்கள்கிட்ட ஸ்கில் மட்டுமே எதிர்பார்த்து உங்களுக்கு ஜாப் தர கம்பெனிஸுமே இன்றைக்கி நிறையாவே இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து என் காலேஜுக்கு தான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஃபஸ்ட் ஜாப்லேயே வந்துட்டு எனக்கு எப்படி 5 LP ஆஃபர் வந்துச்சு. ஸோ அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன், நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜாப் கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஜாப் எனக்கு எப்போ கிடச்சிச்சின்னா, நான் காலேஜில் 5th செம் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஆஃபர் கிடச்சிச்சு. ஸோ நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். 3 வருஷம் கோர்ஸு, மொத்தம் 6 செம் தான் இருக்கும். அதில் என்னோட 5th செம் எண்டிங்லேயே வந்துட்டு எனக்கு இந்த ஜாப் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக என்னோடய சிஸ்டர் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கம்பெனியில். அந்த கம்பெனியில் அவங்களோட கொலீக் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ உங்கள் சர்க்கிளில் அவங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என் சிஸ்டர் வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு அப்போது ஜாப் போகணும் அப்படின்ற மைண்ட் செட்லலாம் நான் அப்ளை பண்ணல. சரி, அப்ளை பண்ணுவோம், நமக்கு கிடைக்குமான்னு தெரில, கிடச்சிச்சின்னா ஓகே, ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்ற தாட்டோடு தான் நான் அப்ளை பண்ணேன். ஸோ அப்புறம் ஒரு 2-3 வீக்ஸுக்கு அப்புறம் எனக்கு இன்டர்வியூ காலுமே வந்துச்சு. இன்டர்வியூமே அட்டன் பண்ணேன். இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகிட்டு அப்புறம் ஆன்போர்டிங் வச்சாங்க. அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு அப்புறம் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக அது என்ன மாதிரி ஜாப்னா, ஏஐயை ட்ரெயின் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம டேட்டா செட் வந்து க்ரியேட் பண்ணோம். ரோல் வந்துட்டு வீடியோ அனோட்டேட்டர் அப்படின்ற ரோலில் வந்துட்டு என்னை செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஜாப் எப்படி இருக்கும்னா வந்து நிறையா டாஸ்க் இருக்கும். அதில் நம்ம ஒரு டாஸ்க்கையும் கிளைம் பண்ணி அந்த டாஸ்கில் இருக்கிறத வந்துட்டு நம்ம வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதை வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் ஜாப். ஸோ அதில் அந்த ஜாப் சேம் டைம் அந்த ஜாப் எப்படி இருக்கும்னா, அது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படி தான் என்னை ஆன்போர்ட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அது வரைக்கும் நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து எம்ப்ளாயி கிடையாது. ஸோ என் சிஸ்டர் வந்துட்டு அந்த லிங்க்கு சென்ட் பண்ணாங்க. ஆனால் என் சிஸ்டர் வந்து அவங்க கம்பெனியில் வந்து எந்த ரெஃபரல்லாம் இல்லை, நானாக தான் செலக்ட் ஆனேன். ஸோ நானாக செலக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, லிங்க்டின் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். ஏன்னா லிங்க்டின்ல வந்து நான் ஆக்டிவாக தான் இருந்தேன் அந்த டைமில். சேம் டைம் கிட்ஹப்லையுமே வந்துட்டு ஓன் ப்ராஜெக்ட்லாம் அப்லோட் பண்ணி அதுலேயும் ஆக்டிவாக தான் இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகணுன்னா அஸ் அ ஃப்ரெஷராக நம்ம பண்ண வேண்டிய 2 வேலை என்னென்னா, ஃபஸ்ட்டு லிங்க்டின்ல எப்போவுமே ஆக்டிவாக அட்ராக்டிவான ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். சேம் டைம் லைவ் ப்ராஜெக்டை வந்து பில்ட் பண்ணி அதில் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணி வச்சுக்கணும். அதை மித்தவங்களுக்கு காட்டுறதுக்காக கிட்ஹப்பில் அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். இது 2ம் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷர் பண்ண வேண்டிய வேலை. ஏன்னா இன்றைக்கி 2025 வந்துட்டு ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி ஆஸ் அ ஃப்ரெஷராக ஒரு ஆள் வந்து ஒரு ஜாபுக்கு போகணுன்னா அது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஏஐ வந்து பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏஐனால் மேபி ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து ஏஐனால் நிறையா நியூ ரோல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தால், நான் இப்போ ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்டில் வீடியோ அனோட்டேட்டர் சொன்னேன். ஸோ அது ஏஐக்காக ஒரு டேட்டா செட் ட்ரெயின் பண்ணுற ப்ராஜெக்ட் தான். லைக் குவாலிட்டி அனலிஸ்ட்னு இருக்குது, அதிலே அந்த ப்ராஜெக்ட்லேயே ஒர்க் பண்ணாங்க. என்னென்னா, இப்போ நான் க்ரியேட் பண்ணுற டேட்டா செட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு LLM ட்ரெயினர்னு ஒரு ரோல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ரோல்ஸ் வந்து லிங்க்டின்ல வந்துட்டு நிறையா வருது, நானே பார்க்குறேன். ஸோ எல்லா கம்பெனிஸுமே வந்து ஏஐ பூம் ஆகிறனால ஏஐயை டார்கெட் பண்ணி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அதில் வந்துட்டு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஃப்ரெஷருக்கு நிறையா இருக்குது. ஸோ அசை நீங்கள் டெவலப்பராக ஒரு ரோலுக்கு போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இந்த மாதிரி ஏஐ ட்ரெயின் பண்ணுற ரோலுக்குலாம் போகணுன்னா ஈஸியாகவும் போயிடலாம். சேம் டைம் அதில் நமக்கு நிறையா சேலரியுமே கிடைக்கும். இப்போ நான் வேறு ஏதாச்சும் ரோலுக்கு போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு 5 LP கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் இது வந்து ஒரு ஏஐ ட்ரைனிங், இது வந்து ஒரு MNC கம்பெனி அப்படின்றனால தான் எனக்கு 5 LP கிடச்சிச்சு. ஸோ நீங்களுமே வந்துட்டு லிங்க்டின்ல ப்ரொஃபைலை வந்துட்டு நல்லா பில்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சுட்டு நிறைய சர்ச் பண்ணுங்கள். LLM ட்ரெயினர், வீடியோ அனோட்டேட்டர், டேட்டா அனோட்டேட்டர், இந்த மாதிரி கீவேர்ட்ஸை வச்சு ஜாப்ஸ் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்துட்டு கண்டினியூஸாக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. மேபி ரெஸ்பான்ஸ் வர லேட் ஆகலாம், இல்லைனா வராமையும் போகலாம். பட் ஃபாலோ த கன்சிஸ்டன்சி. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஜாப் வந்துட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு காலேஜ் முடித்தா தான் வேலைக்கு போக முடியும், டிகிரி இருந்தால் தான் வேலை தருவாங்க, ஸோ அப்புறம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் 2025 அப்படி இல்லை. நிறையா கம்பெனிஸ் வந்து உங்கள்கிட்ட ஸ்கில் மட்டுமே எதிர்பார்த்து உங்களுக்கு ஜாப் தர கம்பெனிஸுமே இன்றைக்கி நிறையாவே இருக்குது.
ஸோ நான் 5th செம்லேயே வந்துட்டு ஜாப் போனேன். அப்போ நான் எந்த சர்டிஃபிகேட்டும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணல, டிகிரி எதுவுமே அவங்க கேட்கல. எனக்கு ஸ்கில் இருக்கான்னு செக் பண்ணாங்க இன்டர்வியூவில். ஸோ அதை வச்சு தான் என்னை வந்து ஆன்போர்ட் பண்ணாங்க. ஸோ உங்களாலையும் கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அதுக்கு ரியல் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணி பார்க்கணும். தியரட்டிக்கல் நாலேஜ் என்றைக்குமே ஒர்க் ஆகாது. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து பண்ணி அதை கிட்ஹப்லையோ இதுலையோ ஒன்று ஷோகேஸ் பண்ணி இது என்னால் பண்ண முடியும், நான் இது பண்ணியிருக்கேன், ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றத நீங்கள் மித்தவங்களுக்கு ஒரு இன்டர்வியூவருக்கு சொல்லணும். சொன்னால் தான் அவங்க உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு சரி ஓகே இவங்க வந்துட்டு இவங்கள்ட்ட இந்த ஜாப் கொடுத்தா அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற ட்ரஸ்ட் வச்சு உங்களுக்கு ஜாப் தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லிங்க்டின்ல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்கள். கிட்ஹப் ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னும் பெட்டராக நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லீட் கோடில் வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பெரிய பெரிய எம்என்சிஸில் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இந்த மாதிரி போகணும்னா கண்டிப்பாக லீட் கோட் இல்லாட்டினா போகவே முடியாது. லீட் கோட் வந்துட்டு ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணும். இப்போ நீங்கள் அதில் ஒரு 100 ப்ராப்ளம்ஸ் 300 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன்றது மேட்ரு கிடையாது. ஒரு ப்ராப்ளம் உங்களால் கொடுத்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்றது தான் மேட்ரு. ஸோ நிறையா பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நான் ப்ராப்ளம் இவ்வளோ சால்வ் பண்ணேன்ற பேருக்காக சும்மா ப்ராப்ளமை சப்மிட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ்டுன்ட்டு ஒரு கணக்கு காமிப்பாங்க. ஸோ அது வந்துட்டு டோட்டலாகவே வேஸ்ட்டு தான். ஸோ 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கனாலும் அதே பேட்டர்னில் உங்கள்கிட்ட ஒரு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அதை உங்களால் சால்வ் பண்ண முடியும். அதான் ரியல் நாலேஜ். ஸோ அதை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையுமே காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வேலைக்கு போக முடியும். ஆக்சுவலாக நான் வேலைக்கு போகும்போது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து என் காலேஜுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நான் ஜாப்பும் போனேன், சேம் டைம் நான் காலேஜுக்கும் போயிட்டு தான் இருந்தேன். எப்படின்னா இது வந்துட்டு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ நைட் ஷிஃப்ட் நான் பார்த்துட்டு இருந்தது. காலேஜ் வந்துட்டு ஹாஃப் டே காலேஜ் தான் எனக்கு. ஆக்சுவலாக கோர்ஸே ஹாஃப் டே கோர்ஸ் தான். நான் நைட்டில் வந்துட்டு 2:30 வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2:30 வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் நான் தூங்கிடுவேன். அப்புறம் காலையில் 8:30க்கு எனக்கு காலேஜ் ரெகுலராக. ஆனால் 8:30க்கு என்னால் எந்திரிச்சு போக முடியாது, நைட் நான் லேட்டாக தான் தூங்குறனால. ஸோ நான் வந்துட்டு காலேஜில் பெர்மிஷன் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு, ஸோ நீங்கள் எனக்கு பெர்மிஷன் தந்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 hours வந்து லேட்டாக வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சரி ஓகே அப்படின்ட்டு பெர்மிஷனும் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 10:30 போல் காலேஜ் போயிடுவேன். ஈவினிங் 1க்கு காலேஜ் முடிச்சிடும். அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன். அப்புறம் சாயந்தரம் வந்துட்டு ஒரு 6:30 போல் லாகின் பண்ணுவேன். அப்புறம் 2:30க்கு ஒர்க் முடிஞ்சிடும். அப்புறம் தூங்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எதுவுமே வந்துட்டு ஒரு தடைன்னு நினைக்காம நீங்கள் வந்துட்டு ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெய்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கூட ஒரு 100 days அப்புறம் நீங்கள் அதை திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவோ லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆனால் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா அந்த ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்க மாட்டோம். அந்த ஒரு ஸ்டெப் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்ட்ராங்காக அவங்களை நீங்களே பிலீவ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வேலைக்கு போக முடியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்படி தான் எனக்கு ஜாப் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.